ஐயா 4 இட்லி இருக்குன்னா கஜ மேல கொம்புல உட்காந்துக்கிறியா? பேமானி ஏன்டா காத்தால வந்து என் வாய்க்கு நிக்கிறீங்களா? இன்னும் போனி ஆகல அவரை துட்டடு. இந்த பாரு கூவனா நாளைக்கு கடை இருக்காது. கீஷா பட 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 இங்க இருந்து. சார் வாங்க சார், உட்காருங்க. என்னப்பா சசி, இப்போதான் எந்திரிச்சாக்கும்? ஆமாம் சார், இன்னைக்கு ஷூட்டிங் ஒன்றும் இல்லையா, கொஞ்சம் தூங்கிட்டேன். இன்னைக்கு என்ன தேதி? சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நானே வந்து சொல்லியிருக்கணும், விட்டுட்டேன். ஒரு 5-6 நாளில் கொடுத்துட்றேன் சார். இந்த பார்ப்பா சசி, இந்த வாடகை பணத்தை தவிர வேற எந்த வித வருமானமும் எனக்கு கிடையாது. வர வேண்டிய பணம் டயத்துக்கு கிடைக்கலன்னா எனக்கு எல்லாமே குழம்பிடும். தந்துடுறேன் சார். இப்படிதான் 2 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது 3வது மாசம். சினிமாவில் ஸ்டில் போட்டோகிராஃபர்னு சொன்னதால உனக்கு இந்த ரூமை கொடுத்தேன். இல்லை சார், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்போ முன்ன மாதிரி இல்லை. முன்னாடியெல்லாம் அட் டைமில் ஒரு 15-20 படமாவது நடந்துகிட்டு இருக்கோம். இப்போ வெறும் 7 படம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸ்ட்ரைக் வந்ததும் அதுவும் நின்று போச்சு. இந்த பார்ப்பா, உன் பிரச்சனை உனக்கு, ஏன் பிரச்சனை எனக்கு. ஏற்கனவே 2 மாசத்து வாடகை பாக்கி. இந்த மாசத்தையும் சேர்த்தா நீ கொடுத்த அட்வான்ஸ் சரியா போயிடும். ஒன்று பண்ணுப்பா, 31ஆம் தேதிக்குள்ள நீ ரூமை காலி பண்ணி கொடுத்துரு. இப்படி சொன்னா எப்படி சார்? இந்த பார்ப்பா, நீ ரூம் கேட்கும்போது உனக்கு மட்டும் தானே கேட்டேன். அப்புறம் என்னடா இன்னொருத்தனையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன். மரியாதை கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. இல்லை சார், இவன் வெளியாலெல்லாம் இல்லை, என் சொந்தக்கார பையன்தான். வேலை தேடி வந்திருக்கான் அதான். வாடகையை ஷேர் பண்றவனை பார்த்து வச்சிருந்துருக்கலாம். இந்த பார், மணி 8:30 வேலை தேடுற லட்சணமாவது. இதெல்லாம் எங்கேயா உருவிட போகுது. சரி, நான் கிளம்புறேன். 31ஆம் தேதிக்குள்ள நீ காலி பண்ணி கொடுக்குற. அண்ணே, நான் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா திடீர்னு? இல்லைண்ணே, இங்கே எனக்கு சரிப்பட்டு வராது. ஏண்டா? ஹவுஸ் ஓனர் பேசுனதுக்காகவா? அது இல்லை. அப்புறம் வந்து 1 மாதம் ஆச்சு. நானும் ஏறி இறங்காத ஆஃபீஸ் கிடையாது. எல்லாம் பார்க்கலாம் தான் சொல்கிறாங்க. சில பேர் உள்ளே விட மாட்டேன்றாங்க. அதுக்கு ஊரோட போய் ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறேண்ணே. என்னடா நீ அதுக்குள்ள ஜெகா வாங்குற? இல்லைண்ணே, நான் வந்து பக்கா கிராமத்தாள். எனக்கு இது சரிப்பட்டு வராது. டேய், இளையராஜாவும் பாரதி ராஜாவும் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவங்க தான். ராஜா சார் லண்டனுக்கே போய் சிம்பனி பண்ணல. பாரதி ராஜா கோடி பட்டி தொட்டி எல்லாம் பறக்கல. என்னடா பேசுற? இல்லைண்ணே, இன்னைக்கு மதியம் நான் ஊருக்கு கிளம்புறேன். சரி, உன் இஷ்டம். போகிறப்ப கீழ் வீட்டில் சாவி கொடுத்துட்டு போ. நான் இருக்க மாட்டேன். சந்திரா, சந்திரா, இப்ப ஜுரம் எப்படி இருக்கு? விட்டுருச்சு. உடம்புலி தான் மூட்டுக்கு மூட்டு குடையுது. மாத்திரை முடிஞ்சது டாக்டர் அம்மா வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னாங்கன்னு சொன்னியே, இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல? ஜுரம் தான் விட்டுருச்சு. செலவாகுமேன்னு பாக்குறியா? அது வந்தானு வையன், ஃபீஸுக்கு மருந்துக்கு ஒரு 50 ரூபாயாவது வேணும். செயினை வச்சு கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருக்கேன், வேணா ஒரு 50 ரூபா தரட்டுமா? இருக்கட்டும் சுஜி, இன்னைக்கு சுடுதண்ணி வச்சு குடிக்கலான் இருக்கேன். சரியா போயிடும். அது சரி, இன்னைக்கு சமைக்கலையா? இல்லடி, துவைக்கிறதுக்கு நிறைய துணி கிடக்குது. மதியானம் ஏதாவது வாங்கிக்கலான் இருக்கேன். அதெல்லாம் வேண்டாம், நான் இன்னைக்கு சமைக்கிறேன், என் வீட்டுக்கு வந்துடு. அப்புறம் உன் மஞ்சள் புடவை கொஞ்சம் கூட. தோ பெட்டில் தான் இருக்கு, எடுத்துட்டு போ. ஏண்டி, எங்கேயாவது வெளியே போறியா? சாயந்தரம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். எழவு
இந்த ஸ்ட்ரைக் என்னைக்கு முடிய போதோ? ஏண்டா வெறும் இட்லியே வச்சு பேசிட்டீங்க சாம்பார் ஊத்துட்டா? வாயை திறந்து கேட்க வேண்டியதானே மூதேவி. நீட்டு சாராய கப்பு குமுட்டுது. இப்படியா குச்சினர இந்த வருஷத்துக்குள்ள சங்கு ஊதிடுவானுங்க. எழுதிக்கிங்க. ஏடா இருக்கணும்ல, இனி உனக்கா தனி நோட்டுக்கு தான் போடணும். என்ன போட்டாக்காரர எம்மானாலும் சொல்லிக்கினுக்கிறேன் என்னையும் ஒரு போட்டா பூச்சி கொடுன்னு. எடுக்கிறேன். ஆமா கீச்சா, உனக்கு வெடலைங்களா ஓணும் அப்பதான் எடுப்ப. சரி, ரூமுக்கு ஒரு அறிக்கை அனுப்பு. வா, காஃபி சாப்பிட்றியா? இப்பதான் சாப்பிட்டேன். யார் சுஜி? தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கா. என்னம்மா ஸ்கூல் லீவா? அதெல்லாம் இல்ல, இங்கேயே ஏதாவது பார்க்கலான்னு. சினிமாலையா? அவ ஒரே பிடிவாதமா இருக்கா. ஏண்டி இது வேணுமா? வேற வழி இல்ல, உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் சொல்றியா? என்னடி நீ ஸ்ட்ரைக் நேரத்தில் போய் கூட்டிட்டு வந்திருக்க? ஏண்டி கார்டு எடுக்கணுமா? அவ்வளோ பணம் வச்சிருக்கியா? கம்பெனி ஆர்டிஸ்டா கேட்டு பார்க்கலாம். அக்கா இது நீங்களா? ஏன் என்ன மாதிரி தெரியலையா? இல்ல சின்ன பொண்ணா இருக்கீங்க. மெட்ராஸ்க்கு அந்த புதுசுல எடுத்தது. அழகா இருக்கீங்க. சந்திரா, இவ்வளவு 2-3 மேக்கப் ஸ்டைல் எடுக்கணும். நம்ம சசி என்னங்கிட்ட சொல்ல. சார், சார் ஆயிண்ட் சார். இன்னைக்கு துணி இல்லைப்பா. என்னப்பா? இல்லை, ஒரு 16 ரூபா பாக்கி. ஓ, கொடுத்துட்றேன். சரி சார். அண்ணே, உனக்கு பழைய சோறு பிடிக்குமா? சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் வாரத்துக்கு 5 நாள் தானே டிஃபன். நல்ல புழுங்கரிசி. காலை டிஃபனுக்குன்னு எங்கள் அம்மா கொஞ்சம் அதிகமாக அடித்து வச்சுருவாங்க. அது நைட்டு பூரா கடந்து ஊறி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் காலம்புற நீ அதை பார்க்கணுமே. அதுக்கு பழைய மீன் குழம்பு, இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு குழம்பு மீன் சாதம் எல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சு பிள்ளைங்களெல்லாம் வரிசையாக உட்காத்தி வச்சு ஒழுக ஒழுக கொடுப்பாங்க பாரு. ஐயோயோயோ, எப்படி இருக்குன்னு தெரியுமா? சும்மாவா சொன்னாங்க அன்னையோடு அறுசுவை உண்டிப்போங்க. இப்போ அம்மாவும் இல்லை, அந்த ருசியும் இல்லை. அது சரிண்ணே, கையில் கால்லாம் இல்லாமல் என்னென்ன பண்ண போகிற? அதை தாண்டா நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். வீட்டை வேற காலி பண்ண சொல்லிட்டு போயிருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு ஃபிலிம் ரோல் வாங்க பணம் இருந்தால் கூட போதும். எவ்வளவு ஒருத்தையும் கொஞ்சம் அரையும் குறையமாக ஃபோட்டோ எடுத்தா ஒரு 500ஆவது தேரும். ஃபிலிம் ரோல் தான் இல்லையே. என்னையா அது? என்னப்பா ஊர்ல தான் இருக்கியா? ஏன் சார்? இல்ல 4 நாள் ஆளை காணுமே, அதான் கேட்டேன். எடிட்டர் இல்லையா சார்? வர நேரம் தான். ஆமா, என்னையா போட்டோகிராஃபர் நீ? ஆமாமா, பாம்பேல இருந்து வாரத்துக்கு ஒரு குட்டியா பிடிச்சிட்டு வரானுங்க. அவளுங்களெல்லாம் விட்டுட்டு ஃபீல்ட் அவுட் ஆனவங்க போட்டோஸ் தந்துட்டு இருக்கேன். ஓல்டஸ் கோல்ட் பாலிசியா? அப்படியெல்லாம் இல்லை சார். சார், இந்த இஷ்யூல என்னோட 2 ஃபோட்டோ வந்திருக்கு சார். என்ன படம்? சிம்ரனும் தேவயானியும். தேவயானி நீ கொடுத்ததா? நான் ரவி கொடுத்ததெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லை சார், அது நான் எடுத்தது. அந்த அம்மா வீட்லயே எடுத்தேன். ஆஹா, பேர் எழுதிட்டியா? நாளைக்கு செக் வந்துடும். நாளைக்கா? ஆமா சார், எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் வேணும். ஐயோ, அக்கௌண்டன்ட்டும் வரல, எடிட்டரும் வரல, என்ன பண்ண போற? நீ இன்னும் போலியா? இல்லை சார், அக்கௌண்டன்ட் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் இன்னைக்கு லீவா? லீவா? எனக்கு தெரியாது.
சார் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அர்ஜென்ட்டாக ஒரு 500 ரூபா பணம் வேணும், செக் வந்தோடனே கொடுத்துட்றேன். எல்லாம் விளையாடுறியா? இன்னைக்கு என்ன தேதி? 28. 28ஆம் தேதி போய் 500 ரூபா பணம் கேட்கிறியா? உனக்கு ஏதாவது இருக்கா? சந்திரா, சசினா, சொன்னா நம்ப மாட்டேன். நீ காலையில தான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். நெசமாவா? ஆமாண்ணே, நம்ம சுஜி இல்ல, அவ தங்கச்சிக்கு ஸ்டில் எடுக்கணும்னு சொன்னா. அது சரி. உட்கார், வந்துடுறேன். எவ்வளோ நாளாச்சு நீங்கள் வந்து? இன்னைக்கு தான் உனக்கு ஞாபகம் வந்துச்சா? உனக்கு தான் தெரியுமா, நாய்க்கு வேலையும் இல்லை, நடக்க நேரமும் இல்லைன்னு. காலையில் எந்திரிச்சா பத்திரிக்கை ஆஃபீஸ், ஆர்டிஸ்ட் வீடு, பூஜை, பர்த்டே, காலனா பிரயோஜனம் இல்லை. நீ எல்லாம் சினிமாக்கு வந்துடக்கூடாது, பேசாமல் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் உட்காந்துருந்துருக்கணும். என்னமோ போகுது சந்திரா, அதை விடு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் புதுசாக ஒரு சினிமா பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார். நிறைய ஸ்டில்ஸ் வேணுமா? கொடுக்க வேண்டியதானே? முதல் விஷயம் தீபாவளிக்கு வருது, ஹோம் ஃபோட்டோ இருக்கட்டுமேன்னு வந்தேன். ஐயோ, என்னையா? ஏன்? இல்லைண்ணே, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன்? நல்லா தானே இருக்க? 3 நாளா ஜுரம், நேற்று தான் விட்டுது. பாரேன், இன்னும் குளிக்க கூட இல்லை, நாடுறேன். நீ குளிச்சா என்ன, குளிக்காட்டி என்ன, உன்னோட நேச்சுரல் சாம்னு ஒன்று இருக்குல்ல? ஆமாம், பெரிய நேச்சுரல் சாம். நீ தான் மெச்சுக்கணும். ஒரு நாயும் திரும்பி பார்க்க மாட்டேங்குது. போய் ஒரு காக்கா குழி போட்டு ரெடி பண்ணிக்கோ. ஃப்ரெஷ்ஷாக ரோல் போட்டிருக்கேன். ஸ்மைல். மூடி பின்னாடி போடு. இல்லை, இந்த பக்கம், இந்த பக்கம். ஹோல்ட் இட். இது மூஞ்சில கொஞ்சம் தண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லை வேண்டாம், நீரு. நான் போய் எடுத்து வரேன். ரூம்ல தானே இருக்கு. இது எப்படி இப்போ வரேன், கீழே போட்டுறாதுண்ணே. ம், 8 வருஷம் ஓடிடுச்சு. 90ல் மெட்ராஸ் வந்தல. ஆமா, உன்னை கூட்டிட்டு வந்த அந்த கேசவன், அவன் என்னன்னா? என்னன்னு வயிற்றுல ஒரு புள்ளையை கொடுத்துட்டு ஓடன வந்தான். அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி கூட பார்க்கல. அப்ப நீ என்ன எடுத்த ஸ்டில் எல்லாம் பார்த்து நான் எவ்வளவு கற்பனை பண்ண தெரியுமா? ஒன்றும் நடக்கல. விஜயன்ற என் பேரை மாத்தி நீ தானே சந்திரலேகான்னு வச்ச. அப்ப நீ ஒன்று சொன்னி, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? அந்த படம் மாதிரி இந்தியா பூரா ஃபேமஸ் ஆவன. இந்த தெருவுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. அடுத்த தெருவில் கேளு, சந்திரலேகா யாருன்னு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டேன், எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்லை. அடுத்த வேலை சோறு, அது ஒண்ணுதான். என்னமோ கும்பல்ல நிக்கிறது, 2 வசனம் பேசாதுன்னு காலம் ஓடிட்டு இருந்துச்சு. படுபாவிங்க ஸ்ட்ரைக் அது இதுன்னு இப்போ அதுலேயே மன போட்டானுங்க. ஸ்ட்ரைக் தானே, சீக்கிரம் முடிஞ்சிடும். எல்லா டைரக்டர்ஸும் சேர்ந்து புதுசாக ஒரு சம்மேளனம் ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்த ஆண்டாள் தியேட்டர் போய் பார்க்கணும். ஒட்டு மொத்தமாக எல்லா டைரக்டர்ஸும் அங்கே தான் இருக்காங்க. ஆமாம்மா, நானும் கேள்விப்பட்டேன். தமிழ்நாடு திரைப்பட படைப்பாளிகள் தொழிலாளர் சம்மேளனமாமே. பேரே நல்லா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒன்று வேணும்ண்ணே. கண்டிப்பா. அப்புறம் நேத்தா ஒரு செக் பேங்க்ல போட்டிருக்கேன், வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். ஒரு 50 ரூபா இருந்தா கொடுக்குறியா? ஏன்னா இந்த ரோடு இன்னைக்கே கழுவிடலான்னு பாக்குறேன். என்ன நீ இப்ப போய் பணம் கேட்குற? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, 4-5 நாளா வெறும் டீம் பண்ணும் தான். சரி, நீ கேட்காதுன்னு கேட்டிருக்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எங்க வந்துடுறேன்.
இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூட்டுக்கு மூட்டு வலிக்குதுன்னு இப்ப கிளாமர்ல ஜொலிக்கிற. செஷன் வந்து ஸ்டில் எடுத்தது. சரி ஒரு 50 ரூபா தரணியை கொடு. எதுக்குடி? எடுத்துட்டு வா சொல்றேன். அழகா இருக்கீங்கக்கா. கடன் வாங்கினியா? அப்புறம் என்ன கிரெடிட்டா வரேன்? 50 போதும்ல? என்ன இதை நீ வச்சுக்க. இல்லைன்னு நீ இருக்கட்டும். ஸ்டில்ஸ் ரெடி ஆனதும் எடுத்துக்கிட்டு வரேன். சரி நான் கிளம்புறேன். உடம்பு பார்த்துக்க. ஸ்டில்ஸ் ரெடியானாலும் ஆகலனாலும் அடுத்த வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்துட்டு போ. அண்ணே, சந்திரா சொல்லிச்சா? என்னம்மா? இல்ல, ஊர்ல இருந்து என் தங்கச்சி வந்திருக்கா, மேக்கப் ஸ்டில்ஸ் எடுக்கணும். சந்திரா சொல்லலையா? சொன்னா சொன்னா அடுத்த வாரத்தில் ஒரு நாள் வந்து ஜமாயிச்சிடலாம். சரிங்க. ஏண்டி, காலையில நான் கேட்டதுக்கு வேணான்னு அப்புறம் அவசரமா வந்து பணம் வாங்கிட்டு வந்திருக்க? செஷன் எனக்கு. ஓ, அவர் உனக்கு கொடுத்தது போய் இப்ப நீ கொடுக்குறியா? பாவண்டி, ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு போல இருக்கு. கண்ணை பார்த்தாலே தெரியுது சரியான சாப்பாடு இல்லைன்னு. இப்ப எடுத்த போட்டோ எல்லாம் எப்ப கொண்டு வராரா? எடுத்திருந்தால கொண்டு வர்றதுக்கு. என்னடி குழப்புற? இப்ப நீ தானே சொன்ன ஸ்ட்ரெஸ் எடுத்தாருன்னு. எடுத்தாரு, ஆனா கேமராவில் ஃபிலிம் இல்லை. ஐயோ, என்னடி இந்த ஆளு இப்படி பண்ணியிருக்கான்? நல்ல மனுஷன். நான் மெட்ராஸ்க்கு வந்த புதுசில் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. என்னமோ கஷ்டம் போல இருக்கு. என்கிட்ட எப்படி ஒரு நாடகம். ஏண்டி, கேமராவில் ஃபிலிம் இல்லைன்னு தெரிஞ்சு மணி போஸ் கொடுத்த? எப்படி? நடிப்பு தான். வாழ்க்கையில் நடிக்காத நடிப்பியா கேமரா முன்னாடி கிழிக்கிறோம். அது சரி, கேமராவில் ஃபிலிம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் மறந்துட்டாரு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஸ்டில் எடுக்கும்போது அவர் தான் சொல்லி கொடுத்தாரு கேமராவில் ஃபிலிம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. பாவம். சரி, எனக்கு வேலை.